ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஒப்பில் பரவெளியில் உள்ள பரசிவத்தை துப்புனவின்றிங்கழைக்க தூதுபூ பொன்மையிலே. 39வது பொன்மேற்கண்ணி. ஒப்பில் பரவெளியில் உள்ள பரசிவத்தை துப்புனவின்று இங்கு அழைக்க தூதுபோ பொன்மையிலே. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கோம், அப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, இது எப்படி, அதுக்கப்புறம் இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான், எல்லாமே ஆஸ்திரேலியா இப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் பரவெளி இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒரு பரவெளியில் அந்த இறைவனை எடுக்கணும். ஒப்பில் பரவெளியில் உள்ள பரசிவத்தை துப்புனவென்று இங்கே அழைக்க தூதுபோ பொன்மையிலே அப்படிங்கிறார். அப்போ அந்த சிவபெருமான் உலகம் ஃபுல்லாக முருகப்பெருமான் இருக்கார், அவர் போய் அழிச்சுன்னு வரணும். பரவெளி இப்போ நம்ம இருக்கோம்னா அந்த வெளியே இருந்த இடம் கேப் இருந்தால் தான் நம்ம போக முடியும், வர முடியும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு அருளாளர் யார் இருக்காங்க அப்படின்பொழுது தாயுமானவர் வரார். இதில் பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பற்றி நீங்கள் தெரிஞ்சால் நிறைய கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் 15 பக்கம் 20 பக்கம் வருது நோட்ஸ் எடுத்தோம்னாலே. ஆனால் எவ்வளோதான் குறைச்சி எடுக்கலாம், எவ்வளோதான் குறைக்கலாம் அப்படின்னா கூட 7 பக்கம் குறைச்சிருக்கேன். அதுக்கு விட நீங்கள் முடியாதுங்கிற அளவில் எடுத்துருக்கிறேன். அதில் என்ன நீங்கள் அவர் எடிட் பண்ணுவார், என்ன நீங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்களும் ஐயாவும் தான் பொறுப்பு. தாயுமானவர் எங்கே பிறந்தார் அப்படின்றது ஒன்று. தாயுமானவர் முதல்ல வேதாரண்யத்தை சேர்ந்த வேத ஆரண்யம்னு ஒன்று இருக்குது. வேதம்னா மறை, ஆரண்யம்னா காடு, மறைக்காடு, திருமறைக்காடு அப்படின்ற ஒரு இடம், அதை வேதாரண்யம். அந்த இடத்துல கேடிலி அப்பர், கேடு இலி அப்பர், அந்த கேடிலி அப்பர்னு இருக்கார். அவருக்கும் அவருடைய மனைவி கஜவல்லிக்கும் இதெல்லாம் வரலாறு இருக்குது. இவங்க 2 பேருக்கும் இவர் பிறக்கிறார். இவர் திருச்சியில் 2வது மகனாக பிறக்கிறதுனால திருச்சியில் தாயுமான சுவாமிகள் இருந்ததுனால சிவபெருமானே தாயுமான சுவாமிகள்னு இருக்கார் மலையில். அதனால் இவருக்கு தாயுமானவன் பேர் வச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 3 கோயில் டெய்லி தரிசனம் பண்ணுறார். திருச்சியில் அவர் வந்துட்டார், அவங்க அப்பா வந்துடுறாரு, ராஜா அரண்மனையில் வேலை செய்கிறாரு. அதில் ராஜா இவரை இவங்க அப்பாவை ரொம்ப முக்கியத்துவமான கொடுக்குறாரு. இவங்க அப்பாவுக்கு பிறகு இவருக்கும் அந்த வேலையை கொடுக்குறாங்க. இவர் அப்பவும் பக்தியில் அதிகமாக இருக்கார். 3 கோயில் தொடர்ந்து போயின்னு இருக்கார். அதில் ஒன்று உச்சி மலை கோட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்க தாயுமான சுவாமிகள் கோயில். ஒன்று திருவானைக்காவல். தாயுமான சுவாமிகள் கோயில் எங்கே போனாலும் தட்சிணாமூர்த்தியிட விட மாட்டார். தட்சிணாமூர்த்தி இவருக்கு எட்டியோ பிடிச்சின்னு இருந்திருக்கார். குரு அப்படிங்கிற இடத்துல இவர் பிடிச்சின்னு வந்திருக்கார். இதுதான் இவருடைய ரகசியம். இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, சிவன் அழகாக கோச்சக்க சோழனை அப்படி இயக்கி 70 மாட கோயிலை கட்ட வச்சிட்டார். இங்கே இருக்க அம்பாள் என்ன பண்ணது, இவரை உருவாக்குது. அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இவரை உருவாக்குது. அதுதான் ரகசியம். அம்பாள் இவரை அழகாக உருவாக்குறதுட்டு அகிலாண்டேஸ்வரியுடைய கருணை இவருக்கு பூர்ணமாக இருந்திருக்குது. அதனால் இவர் நூல்கள் அழகாக எழுதுகிறார், தத்துவ நூலாக எழுதுகிறார். இவர் எழுதுனதேதான் பரவெளி. இந்த பரவெளின்னு சொல்லும் பொழுது அது இவர் தான் அதுக்கு மொத்தத்துக்கும் பொருந்தும். அந்த அளவுக்கு இவர் நூலை தத்துவ நூலாக எழுதிடுவார். எல்லாத்தையுமே நீங்கள் தத்துவம்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த மாதிரி தாயுமான சுவாமியில் எழுதுகிறாரு. அதில் கன்னிகள் அப்படின்ற பேரில் எழுதுகிறாரு. அந்த கன்னிகளில் நிறைய எழுதுறாரு. 2 வரியில் வரும் கன்னி, அது நிறைய எழுதுறாரு. அதில் சும்மா வரி ஒரு ஒரு 6-7 வரிகள் ஒருத்தர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஒன்று சேகரிக்கிறேன். அது ஒருத்தர் சொல்லுவார், அதுலேருந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளே இருக்கும். இதே ஸ்பெஷல் வார்த்தைகள். ஆசைக்கு ஓர் அளவில்லை அப்படின்னா தாயுமானவர் சொல்கிறாரு. அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது, இது தாயுமானவர் சொல்கிறாரு. கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள், தாயுமானவர் சொல்கிறாரு. அன்பர் பணிக்கு என்னை ஆளாக்கி விட்டாய் அப்படிங்கிறாரு. அது ஒரு குரு வாய்த்தால்
நல்ல நிலை வரும் அப்படி. அப்போது இதெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கவனிக்கணும். ஆன்மீக குழப்பமே ஆரம்ப நிலை. இதை சாமி கும்பிடலாமா, அந்த சாமி கும்பிடலாமா, இப்படி இல்லாமா, இப்படி பண்ணலாமா, அது குழப்பந்தான் இருக்கும் ஆன்மீகத்தில். முதல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு டேக் டைவர்ஸ் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வரணும். அதுதான் குரு வேணும். இப்போது இந்த வகையில் இவருக்கு ஒரு மௌன குரு கிடைக்கிறார். அவர் திருமூலர் மரபில் வரார். அவர் மூலம் இவர் விஷயம் தெரிஞ்சுக்கிறார். இவர் 1454 கண் எழுதியிருக்கார். இந்த உலகம் எதனால் வந்தது? இறைவன் நினைக்கிறாரு, இந்த உலகம் வருது. அப்போ என்னாவது? இது நினைச்ச எண்ணம் செயலாகுது. அப்போ இறைவனுடைய எண்ணம் செயலாச்சு. அப்போ நம்ம மனிதன் இருக்கான், நம்ம நினைக்கணும். நம்ம நினைக்கிறதுனால என்ன ஆகுது? நம்ம எதிர்க்க எல்லா பொருளும், லைட்டு, கரண்ட்டு, பெட்ரோலு, டீசலு, டேபிள், சேரு, இதெல்லாம் வீடு, இதெல்லாம் நம்ம யார் நம்ம எண்ணத்தில் வருது. யார் என்ன நினைக்கிறாங்களோ அது அடுத்த நிலையில் அடுத்தடுத்த காலங்கள் மாறுது. அது நினைக்கிறது எல்லாம் நினைவுகள் நடைபெறுகிறது. இப்படிங்கிறதெல்லாம் அவரில் வருது. அவர் நூல்களில் இதெல்லாம் உங்களுடைய எண்ணங்களே செயலாக வருகிறது அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ இறைவனை எங்கே பார்க்கறது அப்படி ஒரு கேள்வி. அங்கிங்கேனா அதபடி எங்கும் பிரகாசம் ஆகின்றார். அதான் பரவலி. அப்போது ஆனந்த பூர்த்தியாகி அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போது இந்த இடத்துல தான் சத்து சித்து ஆனந்தம்னு பாமன் சாமி பரிமநாத போகத்தில் எழுதுவார். சச்சிதானந்தம்னு எழுதுவார். அப்போது ஆனந்தம் என்கிறது எங்கே வருது? நம்ம மனசில் வருது. நம்ம உள்ளுக்குள்ளே தானே வருது. இந்த மனசுக்குள்ளே பயம் வருது, இந்த மனசுக்குள்ளே கலக்கம் வருது, இந்த மனசுக்குள்ளே அகங்காரமும் வருது, இந்த மனசுக்குள்ளே ஆனந்தமும் வருது. அப்போ இந்த மனசுக்குள்ளே இதுங்கள கூடவே சாக்கடைகள் கூடவே இறைவன் இருக்கிறார். மனசுக்குள்ளே ஒரு சாக்கடை வச்சுங்களேன், அதுக்குள்ளே இறைவனும் இருக்கிறார் அப்படின்றதான் இதில் இவர் சொல்கிறார். அதில் முதல்ல அதுக்கு பயிற்சி எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை தான் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். உடனே வந்துடாது. இதெல்லாம் இன்றைக்கி நினச்சி நாளைக்கு வர்றதில்லை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான பயிற்சி எடுத்துன்னு வரணும். அதுக்கு தான் நீங்கள் கொஞ்சமாக பழகணும். அப்போ நமக்கு இந்த ஆணவம் என்ன பண்ணுது, நம்மகிட்ட கர்மம் என்ன பண்ணுது, நம்மகிட்ட மாயை என்ன பண்ணுது, அது மனதில் வருதா உடலில் வருதா, உடலில் செயல்படுதா மனதில் செயல்படுதா, இதெல்லாம் தவத்தால் தான் உணர முடியும். அந்த உடலை கொண்டு தான் இறைவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். தாய்மான சுவாமிகள் இவ்வளோ விளக்கம் கூடாது. இப்போ தாய்மான சுவாமிகள் சொல்கிறதில்ல, இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். எதிரிகள் உள்ளே இருக்கிறார்கள். ஆசை எரிக்க செய்வது உயிர் வழிபாடு. பக்தி, தவம், சிரத்தை எவ்வுயிரும் என்னுயிர் போல கருதுக. ஒருவர் வினைக்கேற்ப படைப்புகள் வேறு வேறு நபர்களுக்கு அமைகிறது. வேறு வேறு விதமாக வினையை செய்கிறார்கள், வேறு வேறு விதமாக அதன்படி பிறக்கிறார்கள். அதனால் சஞ்சித கர்மா வருது, ஆகாமிய கர்மா வருது, பிராராப்த கர்மா வருது. எல்லாம் ஒரே ராசி. ஒருத்தர் பிரதமராக இருக்காங்க, ஒருத்தர் முதலமைச்சர் இருக்காங்க, ஒருத்தர் வேலைக்காரனாக இருக்காங்க. அப்போ இதுனா கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, அவங்க என்னப்படி அவங்க பிறந்திருக்கிறாங்க. அது சாமி தகரால ரகசியத்தை கொடுக்குற. மனமே ஜனனமும் மனமே மரணமும் மனமே உலகும் மனமே அழதும் மனமே விதியோடு மதியாகும்லாம் எழுதுவார் தகரால ரகசியத்தில். அதே ரகசியத்தை தான் இவர் தாய்மான சமையல் அது முன்னாடி காலத்தில் வாழ்ந்து இந்த மாதிரி கொடுக்குறாரு. இதில் என்னன்னா மூர்த்தி தலம். அப்போ கோயிலெலாம் எதுக்கு? உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ எதுக்கு கோயில்? இந்த கேள்வி வருது இல்லைங்களா? அப்போது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக வழிபட்டால் நல்ல சர்க்குரு கிடைப்பார் அப்படின்னு இவர் தாய்மானவர் சொல்கிறார். அதனால இவர் விடாமல் அந்த திரு அணைக்காவல் கோயிலையும் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாய்மான சுவாமிகளையும் தட்சிணாமூர்த்தியும் தொடர்ந்து கும்பிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு ஞான குரு கிடைச்சார். அதனால் அவர் தேடுறார். அதனால் நமக்கு ஒரு குரு கிடைக்கணும். நமக்கு கடவுள்கிட்ட போன உடனே வேறு ஏதோ வாரம் கிடச்சிடும், வேறு ஏதோ மாற்றிக்குவோம், அதெல்லாம் இல்லை. ஒரு குரு வேணும்னு நீங்கள் வாங்க பண்ணுறது தான் நீங்கள் பண்ண முடியும்.
ஒரு குரு தான் கிடைக்கும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக வழிபட்டோருக்கு நல்ல சர்க்குரு கிடைக்கும்னு இவர் சொல்கிறார் தாய்மான சுவாமிகள். அதே சமயம் மனித உயிர் குறைகள் நிறைந்தது. அதுக்குள்ளே பொறாமை இருக்குது மனித உயிரில் அகங்காரம் இருக்குது, மனித உயிரில் அருள் இன்மை இருக்குது, அதெல்லாம் மனித உயிரில் ஆசை பிசாசுன்னு இருக்குது. இதெல்லாம் அத்தோடு இறைவனும் உள்ளான் அப்படின்றது இவர் எழுதுறார். என்னிடம் உள்ள தீமைகளை அவன் மூலம் விரட்டுவதற்கு அந்த இறைவன் உள்ள இருக்க இறைவனை வச்சு தான் பண்ண முடியும். அதில் பயிர் தழைப்பது போலே உயிர் தழைக்கிறது அப்படின்னு முக்கியம்னு எழுதுவார். அதாவது ஒருத்தன் படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை பராமரித்து அது வரைக்கும் குடும்பம் வேலை கடமைகள் இருக்குது. அதுவரை பயிர் முளைப்பதற்கு காரணம் அவனுடைய விருப்பமாக இருக்குது. அதே போல் பயிர் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வளரணுன்னா அது வரைக்கும் அதனுடைய ஆயில், அந்த ஆயிலை முடிஞ்ச உடனே அந்த நெல்லை நம்ம சாப்பிட்டோம், அரிசியை சாப்பிட்டோம்னா அந்த அரிசி நம்ம உடம்போடு சேர்ந்து போகுது. அப்போ அதுக்கு 30 நாள் 300 நாள் 5 நாள் கீரை அப்படின்னு வச்சிங்களேன். அந்த கீரை நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது, நம்ம 60 வயசோ 100 வயசோ அது வரைக்கும் அந்த கீரை நம்ம உடம்புல இருக்குது. தத்துவங்களை இப்படி கொடுக்குறாரு. 60 வயசு 100 வயசுக்குள்ளற நம்ம கீரை நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் கீரை உண்மையிலே அது வயசு என்ன, 5 நாள். சரி, நெல்லுக்கு 3 மாதம் 6 மாதம் அப்படி வரும்பொழுது பருப்புக்கு 1 வருஷம் 2 வருஷம். ஆனால் அது நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு 100 வயசு 60 வயசு 100 வயசு நம்ம உடம்புல அந்த தானியம் வளர்ந்துன்னு இருக்குது. அதே போல் நம்ம ஆன்மா இறைவனோட சேர்ந்ததுனால் அப்போ இறைவனோட சேரும்போது அப்போ பாம்பன் சாமி போல் ஞானிகள் ஆகிடும். அப்போ அதுக்கு ஆன்மாவுக்கு போயிட்டே இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நம்ம வாழ முடியுது. ஏசுநாதர் புத்தர்லாம் சொல்லும் பொழுது 2000 வருஷம்னு சொன்னாங்கன்னா அந்த ஆன்மா அது இறைவனோட கலக்குது. அதே போல் இந்த ஆன்மா இப்போ தானியங்கள் எப்படி, கீரைகள் எப்படி, உணவுப் பொருள் எப்படி நம்ம உடம்புல வளருதோ, உடம்பை வளர்த்து உடம்போடு சேர்ந்து ஆயுளை நீட்டிக்குதோ, அதே போல் இந்த ஆன்மா இறைவனோட சேர்ந்து ஆயுளை நீட்டிக்கும். அதுதான் இதில் இவர் சொல்லக்கூடிய தத்துவங்களில் பிரதானமாக வருது. அடுத்தது இதே போல் ஆயுள் நீங்கள் நீட்டிச்சு வரும்பொழுது இறைவனிடம் நாம் சேரும்போது ஞானியாக மாறுறோம். நம்ம சாதாரணமாக இருக்கும்பொழுது பிணமாக போகிறோம். ஆனால் இறைவனோட சேர்ந்தால் ஞானியாக மாறுறோம். நமது ஆன்மா வறுக்கப்பட்ட விதையாகிடுது. அதில் மறுபிறப்பு இல்லாமல் போயிடுது. இந்த சின்ன குழந்தைங்க மணல் வீடு கட்டி மணல் சோறு சாப்பிட்ற போல தான் நம்ம அருளாளர்கள் நூல்கள் எல்லாம் கைகாட்டி மரமாக தான் இருக்குது. அது இந்த அருளாளர் நூல்களெல்லாம் படித்து மோட்சம் வாங்கி ஞானம் போயிட்டு ஏதோ ஆகிடும்னா கிடையாது. அது ஒரு வழிகாட்டும். இப்படி போ, கிழக்கு போ, இப்படி தெற்கு போ, வடக்கு போ அப்படின்னு ஒரு காட்டும். அந்த பாதையை காட்டுறதோடு அது வேலை முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் திருச்சி, இந்த பக்கம் மதுரை, அந்த பக்கம் சென்னைன்னு ஒரு போர்டு போட்டுட்டா நீ இருக்கிற இடத்துல சென்னையோ மதுரையோ பார்க்க முடியாது. இருக்கிற இடத்துல அந்த போர்டுக்கு வழி தான் தெரியும். ஞானிகள் அந்த வழி தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் போனால் திருச்சிக்கு போகலாம், இந்த பக்கம் போனால் மதுரைக்கு போகலாம். ஒரு மலை மேலே ஒரு ஆறு இருக்குது, மலையிலேருந்து ஒரு ஆறு வருது, நீ கடலுக்கு போகணுன்றதா உன்னுடைய நோக்கம். அப்போ அந்த ஆற்றும் கூடவே போனால், ஒரே ஆற்று கூட போனால் கடலுக்கு போயிடலாம். ஆனால் இன்னும் என்ன பண்ணுவேன், உன் அவசரம், அந்த ஆற்றுல போனால் கடல் வரலன்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு ஆறு இருக்குது அந்த பக்கம் போகலான்னு போவேன். அந்த ஆற்றுல போனாலும் கடல் வரலேன்னு பார்ப்பேன். மறுபடியும் இன்னொரு ஆற்று தேடி போவேன். நீ மேற்கேருந்து கிழக்க போகணும், அல்ல கிழக்கேருந்து மேற்க போகணும். அதை விட்டுட்டு நீ வடக்கு போய் நின்றனாலோ தெற்க போய் நின்றாலோ உனக்கு எப்படி வரும் கடல்? அதனால் ஏமாறுவீங்க. அதனால் பல ஆறுகளை போய் சந்திச்சுன்னு இருக்கக்கூடாது. ஒரே ஆறை சந்தித்து ஒரே ஆறை பிடிச்சி ஒரே விதமாக போகணும் அப்படிங்கிறது தான் இதில் வரும். இதில் வாசக ஞானத்தால் வருமோ சுகம் அப்படிங்கிறாரு. வாசக ஞானத்தால் வருமோ சுகம். இது மாதிரி கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையோ சுகம் வருமானா வராது. இது கேள்வி அறிவை கொண்டு மனிதர்கள் சண்டை போடுகிறார்கள். கேள்வி அறிவை கொண்டு மனிதர்கள் சண்டை போடுகிறார்கள். ஒருத்தன் துவைதன் தான் உண்மைன்றான், அதனால் அது உண்மை போல் தெரியும், ஆனால் அது உண்மை இல்லை. அத்வைதம் தான் உண்மைன்னுவான், உண்மை போல் தெரியும், உண்மை அல்ல. விசிஷ்டாத்வைதம் உண்மைன்னுவான், உண்மை போல் தெரியும், உண்மை இல்லை. சுத்தாத்வைதம் உண்மைன்னுவான், உண்மை போல் தெரியும், இல்லை.
சைவம் உண்மைன்னுவான், உண்மை போல் தெரியும் இல்லை. பௌத்தம் உண்மைன்னுவான், உண்மை போல் தெரியும், அதுவும் இல்லை. இதனை அவரவர் அவங்கவுங்க ஆன்மாவில் அவங்கவுங்க கண்டுபிடிக்கணும். இதை அவரவருக்கு கிடைத்த குரு மூலம் உறுதி செய்ய வேண்டும். இது தர்க்கம் தவிர்க்க வேண்டும். அதில் இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு இடத்துல சுகபிரம்மருக்கு அப்படி ஒரு ரிஷி கடவுளே நரான். அது சுகபிரம்மர் கடவுளே நரான். உடனே புழு ஏன்னு கேட்குதான், பூச்சி ஏன்னு கேட்குதான், தாவரம் ஏன்னு கேட்குதான். எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கார், எல்லாமே ஏன் ஏன் ஏன்னு கேட்குறான். அப்படின்னா அந்த சுகபிரம்மர் கேட்குற உடனே கடவுள் உடனே கேட்குறார். வழிபாட்டிலும் பாகுபாடு இல்லாமல் அவரவர் பாதையில் செல்ல வேண்டும். உனக்கு என்ன வழி கொடுத்து பாதை பிடிச்சிருக்கோ அதே போய் தான். அதெல்லாம் இதில் நான் சொல்லும் பொழுது ஒப்பில் பரவெளியில் உள்ள பரசிவத்தை துப்பு நவின்று அழைக்க தூது போ பொன்மையிலே. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதில் தான் நீ போகணும், நீ இன்னொருத்தந்தில் போக முடியாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுறது. அதில் உள்முக வழிபாடு சரியா செய், பாராயணம் பஜனை சரியா அதே செஞ்சுக்கோ. யோகம் உனக்கு என்ன பண்ண முடியும், யோக முறையில் போக முடியுமா ரைட் பண்ணு, பக்தி மார்க்கம் போக முடியுமா போ, செயல் இறைவனுக்கு செய்தல் அப்படின்னா அதே செய். இதுதான் தாய்மானவர் அவங்கவுங்க ஆன்மாவை திருப்திப்படுத்தி அவங்கவுங்க தப்பிக்கிற வழியை மட்டும்தான் நீங்கள் இந்த பிறவியில் பண்ண. இந்த பிறவி விலை தான் கொடுத்துருக்கு, இது அடுத்த பிறவியில் மாற்று இதுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கையாக வந்திருக்குது. இதனை பயிற்சியாக செய்து சாதகம் பெறவும். முதலில் ஒருத்தன் கோயிலுக்கு போகிறான்னு வச்சுங்களேன், எடுத்த உடனே கோயிலுக்கு வாடானா கோயிலுக்கு வரமாட்டான். முதல்ல அவனுடைய கண்கள் தான் பார்க்கும். கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காட்சி அற்புதமாக இருக்குது பாருங்களேன், அம்பாள் இப்படி இருக்குது பாருங்களேன், அந்த மஞ்சக்காப்பு இப்படி இருக்குது பாருங்களேன் அப்படின்வான். அதெல்லாம் பிக்னிக் மாதிரி கூட்டம். இப்போ பௌர்ணமிக்கெல்லாம் வராங்கன்னா அது பிக்னிக் கூட்டம். அப்படி தான் முதல்ல வருவாங்க. சுற்றுலா கூட்டம் தான் முதல்ல வரும். அது புறத்தை தான் விரும்பும். வெளியே இவ்வளோ பேர் வராங்கப்பா நானும் போனேன்ப்பா அப்படின்வான். அதில் வெளிமுக பக்தி தான். அந்த நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலமாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பிக்னிக் கூட்டமாகவே இருந்துன்னு இருக்கும். அது ரெண்டாவது தரமாக யாத்திரை கூட்டமாக மாறும். அப்போ தான் பக்தி வரும். யாத்திரை கூட்டமாக அதே ரெண்டும் ஒன்று தான். பிக்னிக்கும் கோயிலுக்கு போவான், பிக்னிக்குன்ற பேரில் போவான், யாத்திரையும் கோயிலுக்கு போவான். ஆனால் சுற்றுலான்னு சொல்லிட்டு போகிறவன் வெளிமுகமாக போக கும்பிட்றான், யாத்திரைன்றவன் உள்முகமாக கும்பிட்றான். உள்ளுக்குள்ளே கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் இதை படிச்சுக்கிட்டே அரகரா நான் அப்படின்னு சொல்லிட்டு உள்முகமாக போவான். அதனால் நீங்கள் அது பாசி படர்ந்த நீரில் ஒரு கல்லை போட்டிங்கன்னா தான் அந்த பாசி விலகும், அந்த நீர் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒருவருக்கு ஞானம் பெரியது, ஒருவருக்கு கண்மம் பெரியது, ஒருவருக்கு வடமொழி பெருசு, ஒருவருக்கு தமிழ் மொழி பெருசு, தர்க்கம் அனைத்தும் தகவல் குப்பைகளே. அதனால் ஒருத்தருக்கு சின்ன வயசில் ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவனிப்பாங்க. அப்புறம் இப்படி இது பார்க்குறீங்கன்னா திருப்பி அடுத்த தரம் பார்க்கும்பொழுது இது குப்பை. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்களா, அப்போ அறிவா ஞானமா அப்படின்னா முதல்ல அறிவு, தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணும் பொழுது செயலில் வரும்பொழுது ஞானம். அதனால் நீங்கள் முதல்ல தகவல் குப்பைகளாக தான் இருக்கும். முதல்ல சின்ன வயசில் கேட்கும் பொழுது அது ஆச்சரியமாகவும் புதுசாகவும் இருக்கும் பொழுது அது அறிவாக தெரிகிறா போல் தெரியும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அது தகவல் குப்பைன்னு 60 வயசு ஆச்சா அது குப்பைன்னு தெரியும், எதுவுமே எனக்கு பயன் இல்லைப்பா அப்படின்வோம். அதனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குரு இருந்து குரு காட்டினால்தான் நம்ம இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதெல்லாம் நாட்டிலெல்லாம் குரு வழிபாடுன்னு போயிடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் 39வது குரு, 39 பாட்டுகளுக்குரிய குரு, நிறைய குரு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் ஞானிகளை எடுக்கணும். ஒப்பில் பரவெளியில் உள்ள பரசிவத்தை துப்புனவென்று இங்கே அழைக்க தூதுப்போ பொன்மையிலே அப்படின்ற இந்த பாடலுக்கு தாய்மான சுவாமிகளை நம்ம மனசில் வச்சு அவங்கவுங்க ஆன்மாவில் இருக்கிற சுவாச காற்றே குரு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் வெளியே வர்றது எதுன்னா ஒன்றே ஒன்று சுவாச காற்று. அது பரவெளியில் இருக்குது.
அந்த பறவெளியில் இருந்து வரக்கூடிய அந்த சுவாச காற்றை நீங்கள் பறவெளியில் போய் உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து வராது. பறவெளியில் சுவாசம் பண்ணி அதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அது உள்ளே போய் குருவாக வேலை செய்யும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். எங்கள் வகுப்புலெல்லாம் சுவாசமே குருன்னு சொல்லுவேன். ஒரு சுவாசமும் நமக்கு குரு. உள்ளே போய் இறைவனை தொட முடியும், ஆன்மாவை தொட முடியும். அதுதான் மறுபடியும் வெளியே கார்பன் டை ஆக்சைடாக போகுது, வெளியே வருது, ஆக்சிஜனை உள்ளே போகுது. அதான் உள்ளே 1 10 ஆக்குது. அதனால் சுவாசமே குருன்னு நான் சொல்லி கொடுப்பேன். அதனால் ஒருத்தரும் அவங்களுடைய மூச்சுக்காற்றை குருவாக மனதில் நினைத்து அவங்கவுங்க அதை வழிபடும் பொழுது அவங்கவுங்க என்னென்ன செய்கிறாங்களோ அந்த செயலை இன்றைக்கு வந்து அப்புறம் நாளைக்கு மாறுவாங்க. இன்றைக்கே நாம் அது மாறணும்னா அது என்றைக்குமே முடியாத காரியம். இதான் தாயுமான சுவாமிகள் சொல்கிறது. தாயுமான சுவாமிகள் சொன்னதை நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். ஒப்பில் பறவெளியில் உள்ள பரசிவத்தை துப்புனவென்று இங்கடைக்க தூதுபோ பொன்மையிலே என்று இந்த அற்புதமான 39வது கன்னியை தாயுமானவருக்கு அர்ப்பணித்து பாம்பன் சாமியில் மிகவும் போற்றுகின்றவர் தாயுமானவர். அவரை வணங்கி அடியார் பெருமக்களுக்கு இன்று இந்த நினைவை சமர்ப்பிக்கிறேன். வாழ்த்துக்கள்.